ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி செம ஃபயர் இல்லைங்களா எபிசோட்ஸ். ஸோ ரொம்ப நாளாக விஜய் அண்ட் காவேரி ஒரு பக்கம், அதே போல் அவங்கள சம்மந்தமாக ஒரு ட்ராக் மூவ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் மகாநதியுடைய இந்த ஒரிஜினல் பேக் ஸ்டோரி, ஸோ இந்த விஜயோடைய என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அது அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ அதை கிளறி எடுத்துகிட்டு வந்து அதையும் ஒரு சைடில் மூவ் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு மகாநதி இஸ் பேக் ஆன் ட்ராக் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், இந்த வாரம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரம். எஸ், நம்மளுடைய கங்காவுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிகிற மாதிரியும், ஸோ நம்மளுடைய கங்கா காவேரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணையிற மாதிரியான ஒரு ட்ராக். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. முக்கியமாக குமரனை பாராட்டணும் அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளவு நாள் குமரனுடைய கேரக்டர் சும்மா அப்படியே சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டு இருக்க மாதிரி, பட் இந்த டைம் வந்து குமரன் கொஞ்சம் பொங்கி எழுந்திருக்க மாதிரி வந்து ட்ராக்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு போய் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இணையறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இருக்க கேள்வி என்னன்னா, கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய கங்கா கேட்பாங்க காவேரி கிட்ட, ஸோ அந்த பணத்தை புரட்டுறதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த உண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். அதாவது பணத்துக்காக தான் இவங்க மேரேஜ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இல்ல. பட் அவ்வளவு சீக்கிரம் தெரிய வருமானு கேட்டீங்கன்னா தெரியல. என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ஏதாவது போய் சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் எனிவே கங்கா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் நெகட்டிவா இருந்துட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவா மாற்றி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான். அதே போல இன்னொரு பக்கம் அஜய் அண்ட் ராகினியுடைய மேரேஜ் ட்ராக். ஸோ இன்னைக்குமே எபிசோட்ஸ்லாம் செம்ம கடுப்பாச்சு. பசுபதி பேசினதெல்லாம் ஏன் அங்கே ஏதாச்சும் இவங்க பேசுவாங்க, காவேரி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த இடத்துல எதுவுமே பேசல. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் 1 by 1 இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் நம்ம யமுனா நிவின் அவங்களது. ஸோ நிவின் வந்து கோவப்பட்டு கத்திட்டு போறாரு. யமுனா வந்து ரொம்பவே பாவமா, ஐயோ நான் இப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தான் என்னமோ தெரியல, யமுனா பார்த்து கொஞ்சம் கடுப்பா இருக்கு அவங்க பண்றதெல்லாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ அந்த கேரக்டருமே கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனவே மகாநதி இஸ் பேக் ஆன் ட்ராக். ஒரு பக்கம் மகாநதியுடைய இந்த ஒரிஜினல் கோர் ஸ்டோரி மூவ் ஆகுது, அதாவது ஒரு சகோதரிகள் கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுடைய விஜய் என்ட்ரி வந்ததுக்கப்புறம் ஒரு கதை வந்துச்சு இல்லையா, ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக மகாநதி இன்னுமே நல்லா வளரும் அப்படிங்கிறதா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.